கொள்முதல் நிலையங்களை கொண்டு வராங்க. நீங்க தஞ்சாவூர் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா வெறும் 380 தான் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை எவ்வளவு இருக்கு? 2 மடங்கு இருக்கு. 2 மடங்கு டாஸ்மாக். அதாவது நம்ம விளைவிக்கிற நெல்லை கொள்முதல் செய்யற நிலையங்கள் 350 தான். டாஸ்மாக், சனக்கடை, பொண்ணு கடை எல்லாம் சேர்த்து 600 இருக்குது. 2 மடங்கு. அரியலூர் பெரம்பலூர்ல எவ்வளவு தெரியுமா? 10 கொள்முதல் நிலையங்கள் தான். 10 இல்ல 11 தான் நெல் கொள்முதல் நிலையங்கள். அரியலூர் பெரம்பலூர் அதுவும் டெல்டா தான். ஆனா அங்க டாஸ்மாக் எவ்வளவு? டாஸ்மாக் மட்டும் 50, சந்து கடை பொந்து கடை 200. அதாவது 5 மடங்கு அதிகம். சரி, சம்பா குருவை முழிச்சா. அதுக்கப்புறம் டிக்வாப்பையில் என்னாச்சு? தாரடி அதுவும் முழுவிச்சு, அந்த பயிரும் முழுவிச்சு. அது ஒரு 3 லட்சம் ஏக்கரம். இப்ப இவ்வளவு பயிர் முழுவிச்சு. அப்ப நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறது? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த 10 அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் 298 கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். 298 கோடி. ஆனா அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எப்ப நம்ம பேங்க்ல வரும், விவசாய பேங்க்ல வரும் தெரியாது.